என்னோட பேரு ராஜி. எனக்கு 19 வயசு ஆகுது. நான் 5 அடி உயரத்தில் இருப்பேன். ரொம்பவே சிவப்பா அழகா இருப்பேன். என்னோட முழு கவனமும் படிப்பு மேலே தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் திடீர்னு எனக்கு வயிற்று வலி ஏற்பட்டுச்சு. நான் பரிசோதனை செஞ்சப்போ நான் கர்ப்பமாக இருக்கிறது தெரிய வந்தது. இந்த செய்தியால் நான் அதிர்ச்சியில் இருந்தேன். இந்த விஷயம் அப்பாவுக்கும் தெரிஞ்சது. அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஆனால் அவமானத்துக்கு பயந்து என்னோட சம்மதம் இல்லாமல் வீட்டில் வேலைக்காரனோட எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. இதில் என்னோட தவறுன்னு எதுவுமே இல்லை. ஆனால் கல்யாணமாகி 7 மாதத்துக்கு அப்புறமா குழந்தை பிறக்க போகுது. எனக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. என்னோட குழந்தைக்கு காரணம் என்னோட அப்பாவான்னு நினைக்கும் போது என்னோட தலையில் நரம்புகள் வெடிச்சு பூகம்பமே ஏற்பட்டுச்சு. என்னோட அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அப்பாவோட சுபாவம் ரொம்பவே மாறிடுச்சு. அவர் ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னை சந்தேக கண்ணோட பார்த்தாரு. ஒரு நாள் நான் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வந்தப்போ அப்பாவை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா அந்த நேரத்தில் அப்பா ஆஃபீஸில் தான் இருப்பார். ஆனால் அன்னிக்கே வீட்டில் இருந்தார். வெயிலோட தாக்கம் வியர்வையால் நான் ரொம்பவே மோசமான நிலையில் இருந்தேன். எல்லாம் வியர்வையால் நனைஞ்சிருந்தது. அப்போ அப்பா என்னை வித்தியாசமான பார்வையோட பார்த்தாரு. அதுக்கப்புறமா விசித்திரமான வார்த்தைகளில், இன்னைக்கு நீ கல்லூரி முடிச்சு வர, ஏன் இவ்வளவு லேட்டு, எங்கேருந்து வர்ற, யாரோட என்ன செஞ்சிட்டு இருந்தாய், இப்படி வியர்வையா இருக்க என்று கேட்டார். நான் பயத்தோட, அப்பா காலேஜில் கூடுதலான வகுப்பு இருந்துச்சு, அதனால் வர்றதுக்கு தாமதமாகிடுச்சுன்னு சொன்னேன். அப்பா எதுவுமே பேசாமல் என்னை தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்த்தாரு. அப்போ ஓட்டுநர் என் கூட இருந்தார். நீங்கள் வேணும்னா அவர்கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொன்னேன். இதை சொல்லிட்டு நான் என்னோட ரூமுக்கு போயிட்டேன். இதுக்கப்புறமா குளியலறைக்கு குளிக்க போனேன். அப்போது வெளியிலேருந்து யாரோ என்னை கவனிக்கிறத உணர்ந்தேன். ஒருவேளை வீட்டோட வேலைக்காரன் பார்க்குறானோன்னு நினச்சேன். உடனே கதவை இறுக்கமாக அடைச்சிக்கிட்டேன். பயத்தில் என்னோட இதயம் வேகமாக துடிச்சிச்சு. நான் வேகமாக குளிச்சுட்டு திரும்பினேன். அப்பா என்னோட ஒவ்வொரு செயலையும் சந்தேகப்பட்டார். என் வார்த்தைகளால் அவர் அரிதாவே நம்பினார். என்னை காலேஜ் கூட்டிகிட்டு போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஓட்டுநர் இருக்கான். அவனோட பேர் தேவ். அவனுக்கு வயசு 27. ஆனால் அப்பா அவருக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார். ஏன்னா அதற்கு முன்னாடி அவரோட அப்பா எங்கள் வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருந்தார். அவங்க ரொம்பவே நல்ல குணம் கொண்டவங்களாக இருந்தாங்க. என்னோட அப்பா கேள்வி கேட்குற விதமும் எனக்கு துளியுமே பிடிக்கல. பேருக்கு தான் அவர் என்னோட அப்பா. ஆனால் அன்பு காட்டுறது ஒரு பக்கம் இருக்கும்போது அவர் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்பவே கடுமையாக நடந்துக்க ஆரம்பித்தார். என்னோட சின்ன அசைவு கூட அவர் கண்காணிக்கவும் செஞ்சார். இரவு நேரங்களில் கூட பல முறை என்னோட அறையை சுற்றி சுற்றி வந்தார். எனக்கு அது சுத்தமாகவே பிடிக்கல. ஏன்னா சில சமயத்தில் நான் தூக்கத்தில் எப்படி இருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்பாவோட இந்த நடத்தையால் நான் போர்வையால் முழுமையாக மூடிக்கிட்டு தான் தூங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அம்மா இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சப்போ எனக்கு 13 வயசு. இப்போ எனக்கு 19 வயசு ஆகிருச்சு. ஆனால் நான் என்னோட அப்பா கிட்டேருந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஏன்னா அப்பா என்னை முறைச்சி பார்க்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவர் என்ன தவறாக பார்த்துட்டு இருந்தாரு. அப்பாவோட இந்த நடத்த காரணமாக நான் என்னோட சொந்த வீட்டிலையே மூச்சு திணறலுக்கு ஆரம்பித்தேன். காலேஜில் அனிதா கூட எனக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு நட்பு ஏற்பட்டுச்சு. சில சமயங்களில் அனிதாவோட வீட்டுக்கு போவேன். அனிதாவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு அண்ணன் இருந்தான். நான் அனிதாவோட வீட்டுக்கு போகிறப்போ சங்கரும் என் கூட பேச ஆரம்பித்தான். அவனோட பேச்சிலேருந்து அவன் என்னை நேசிக்கிறதா எனக்கு தோணுச்சு. அவனும் நல்ல பையன்தான். ஆனால் அப்பாவுக்கு பயந்து அவங்கிட்ட இருந்து விலகி இருக்க முயற்சி பண்ணேன். ஆனால் ஒரு நாள் என்னோட துரதிர்ஷ்டம், அப்பா என் பின்னாடியே காலேஜுக்கு வந்துட்டாரு. அவர் நானும் சங்கரும் பேசிகிட்டு இருக்கதா பார்த்துட்டாரு. கோவத்தில் அப்பா என்னை காரில் ஏற்றிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். அன்னையிலிருந்து அப்பா என்னை காலேஜுக்கு போகிறதையே நிறுத்திட்டாரு. எனக்கு சங்கர் கூட தவறான உறவு இருக்கிறதா அவர் சந்தேகப்பட்டார். நான் அப்பாவுக்கு புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சேன். ஆனால் அவர் என் பேச்சை கேட்கவே இல்லை. அதிக கோபமாக என்னை மானம் கீழா பார்க்கவும் ஆரம்பித்தார். நீ என்னோட நம்பிக்கையை உடைச்சிட்ட,
இத்தனை கட்டுப்பாடுகளுக்கு அப்புறமும் என்னோட முகத்தில் கரையை பூசிட்ட அப்படின்னாரு. என்னோட அழுகை எதுவுமே பலிக்கவே இல்லை. எந்த தவறும் செய்யாமல் என்னோட படிப்பு பாதியிலேயே நின்றுச்சு. இந்த விஷயம் என்னோட மனசை சுக்கு நூறாக உடைச்சிருச்சு. ஷங்கர் கூட எனக்கு அப்பாவை தலைகுனிய வைக்கிற அளவுக்கு எந்த உறவுமே இல்லை. நான் வீட்டிலையே முடங்கி கிடந்தேன். ஒவ்வொரு நாளும் என்னோட ரூமு அமைதியாக பூட்டியே இருந்துச்சு. என்னோட அப்பாவே என் மேலே நம்பிக்கை வைக்காதப்போ மற்றவங்க கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? எங்கள் வீட்டில் பணத்துக்கு ஒருபோதும் குறையே இல்லை. அதே போல் எனக்கு சுதந்திரமும் இருந்ததில்லை. அதுக்காக நான் ஏங்கிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் ராஜேஷ் மாமா எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவர் என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு. அவரோட பிஸ்னஸில் பார்ட்னராகவும் இருக்கார். அவர் என்னோட அப்பாவோட ரொம்பவே பழமையான நண்பர். அவர் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவார். அவர் வந்ததும் என்னோட படிப்பை பற்றி கேட்பார். நான் அழுதுகிட்டே எல்லா விஷயத்தையுமே சொன்னேன். என்னோட மனசில் இருந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அவரும் எனக்கு தைரியம் சொல்லி என்னோட அப்பா கிட்ட பேசி என்னோட படிப்பை திரும்பவும் தொடர வைக்கிறதா சொன்னார். ராஜேஷ் மாமா கிட்ட பேசினது எனக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுத்துச்சு. ஆனால் என்னோட வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு நைட்டு நான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தப்போ என்னோட அப்பா திடீர்னு என்னோட ரூம்குள்ளே வந்தார். அந்த நேரத்தில் என்னோட மொபைல் ஃபோன் ரிங் ஆகிட்டு இருந்துச்சு. அப்பா மொபைல் ஃபோனை வேகமாக எடுத்தார். அது ஷங்கரோட அழைப்பு தான். அவனோட சகோதரியும் என்னோட தோழியுமான அனிதா கிட்ட இருந்து. ஷங்கரால் என்னோட படிப்பை நிறுத்தப்பட்டிருப்பதை அவள் தெரிஞ்சுக்கிட்டா. அதனால அவள் ரொம்பவே வருத்தப்பட்டா. அவனோட அழைப்பும் வந்துச்சு. ஆனால் அப்பா அந்த காலை தவறாக புரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கும் ஷங்கருக்கும் ஒரு தீவிரமான உறவு இருப்பதா அவர் இப்போவும் முழுமையாக நம்பினார். அன்னைக்கு நைட்லேருந்து அப்பா என்னோட ஃபோனையும் எடுத்து வச்சுக்கிட்டாரு. நான் ரூமை விட்டு வெளியே வரதையும் தடை செஞ்சார். இப்படி 2-3 நாட்கள் ஆகிருச்சு. அதுக்கப்புறமா அப்பா என்னோட ரூமுக்கு வந்து இன்னிலிருந்து நீ என்னோட ரூமில் படுத்துக்கோன்னு சொல்லி சொன்னார். அப்பாவோட ரூமில் தூங்குறது எனக்கு ரொம்பவே வெக்கமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இப்போது 19 வயசு ஆகிருச்சு. அப்பா என்னை பார்க்குற விதமும் எனக்கு பிடிக்கலை. நான் அப்பா கிட்ட நான் என்னோட ரூம்லே நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் என்னோட பேச்சை கேட்டு கோபமா இரவு நேரத்தில் உன்னை சந்திக்க ரூம்க்கு யாராவது வர்றாங்களான்னு கேட்டார். அப்பாவோட வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு என்னோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சுது. நான் அழுதுகிட்டே அவர்கிட்ட ஒரு முறை உங்களோட மகளை நம்புங்கன்னு சொன்னேன். அப்பா நான் நம்ப வேண்டிய அளவுக்கு நம்பிட்டேன். ஆனால் இன்னைக்கு முதல் நீ என்னோட ரூமில் தான் தூங்கணும்னு சொன்னார். அந்த நாளுக்கு அப்புறமா அப்பா என்னை தன்னோட ரூமில் தூங்க வைக்க தொடங்கினாரு. இப்படியே 3 மாதங்கள் போச்சு. திடீர்னு ஒரு நாள் என்னோட உடல்நிலை ரொம்பவே மோசமடைய ஆரம்பிச்சுது. என்னோட தலை கனமாக இருந்துச்சு. அடிக்கடி மயக்கமும் வந்துச்சு. அப்பா என்னை இந்த நிலையில் பார்த்ததும் நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லி அவர் முழுமையாக நம்பினார். அப்பா கோபமாக அந்த பையனோட காலேஜில் என்ன செஞ்சிட்டு இருந்த அந்த தவறான காரியத்தோட விளைவு தான் இப்போ வெளியாகிருக்கு. நான் எதுக்கும் பயந்துருந்தனோ அது நடந்துருச்சு. நீ அந்த பையன் கூட ஃபோனில் மட்டும் பேசலை, ஆனால் என்னோட குடும்பத்தோட மரியாதையையும் மண்ணாக்கியிருக்க. என்னை எங்கேயும் முகம் காட்ட முடியாமல் செஞ்சுட்ட அப்படின்னு சொன்னார். என்னோட தலையில் இடியே வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு. நான் எந்த தவறான விஷயமும் செய்யவே இல்லை. அதை அப்பாவுக்கு புரிய வைக்க நான் ரொம்ப முயற்சி செஞ்சேன். ஆனால் அப்பா என்னோட பேச்சை நம்பவே இல்லை. அவமானத்துக்கு பயந்து அப்பா என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகவும் விரும்பலை. அப்பா உடனடியாக ஃபோனில் கூப்பிட்டு ராஜேஷ்